Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 416 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியோட அண்ணனை தான் போட்டு தள்ள போறாங்கிற மேட்டர் லூஃபிக்கு தெரிஞ்சவன பயங்கரமா ஷாக் ஆனான்ல. அவனால நம்ப முடியல. யாருன்னு திருப்பி கேட்பான். ஏஸ்பா, அதான் ஃபயர் ஃபிஸ்ட் ஏசுமா இல்லையா, அந்த பயதான்பா. லூஃபி அப்படியே ஸ்டன் ஆகி போய் அவன் பாடி எல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். பின்ன இப்பதான் ஒரு 2-3 எபிசோடா வந்துட்டு போனான். அதுக்குள்ளேயே அவனை போட்டு தள்ள போறாங்களா, அதாவது அவன் அண்ணனை போட்டு தள்ள போறாங்களான்னு ஃபீல் ஆகிறான். அதுவும் எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கும்னா, அந்த பிளாக் பியர்ட் இருக்கான்ல, அவன் இந்த ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ தோக்கடிச்சு வார்லாடா மாறி இருக்கான். இதெல்லாம் கேட்ட லூஃபி எது பிளாக் அப்படியே ஷாக் ஆவான். கவர்மெண்டோட கையில இவ்வளவு பெரிய ஆள் சிக்கி இருக்கான். அப்படி இருக்கும்போது சும்மா விடுவாங்களா, அவனை அப்படி பண்ண போறாங்க இப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லி கிளவி அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்குமா. லூஃபி கத்திடுவான், தாய் கிளவின்னு. ஏன்டா என்ன சின்ன உடனே கிளவி, அந்த ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணன், அவனைத்தான் போட்டு தள்ள போறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேத்துக்குமே ஷாக் ஆயிரும். ஏன்னா அவனோட தம்பி தான் இவன் சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. லூஃபி எல்லாம் கான்பிடண்டா இருந்தான், அவன் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட போய் சிக்குவானான்னு. ஆனா அவனை போட்டு தள்ள போறதா சொல்லி கவர்மெண்ட் அங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அவனால அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியல அர்த்தம். இன் கேஸ் இந்த ஒயிட் பியர்ட் உள்ள இறங்கி சண்டை போட்டு கவர்மெண்ட்டை ஜெயிச்சிட்டானா ஏஸ காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அண்ணனை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சவன தம்பி லூஃபி சும்மா இருப்பானா? அவனை எங்க கொல்ல போறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி இடத்த பத்தி விசாரிப்பான். ஏதோ மரீன் ஃபோர்ட்ஸ் டவுன் ஸ்கொயர்ல வச்சு போட்டு தள்ள போறாங்க. சொல்ல போனா அது நேவி ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற ஏரியா. இன்னையில இருந்து கவுண்ட் பண்ணா இன்னும் ஒரு வாரத்துல ஏஸ போட்டு தள்ள போறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சீக்கிரம். பையன் நியூஸ் லேட்டா கேள்விப்பட்டானா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, இங்க இருந்து சபோடி ஆர்கிபெலோவுக்கு போக எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டா ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அட லூஃபி என்ன பிளான் பண்ணா, அவனோட க்ரூவை போய் மீட் பண்ணி அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே விலாவாரியா எடுத்து சொல்லி அங்கிருந்து நேரா அவங்கள ஏச போட்டு தள்ளுற இடத்துக்கு கூட்டு போய் எப்படியாச்சும் அவனை காப்பாத்திடலான்னு பிளான் பண்ணான். ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு இவன் அங்க போயிட்டு போறதுக்குள்ளேயே ஏச போட்டு தள்ளிடுவாங்க. சரி, இப்ப ஏஸ் இருக்க இடத்துக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா ஏச லாக் பண்ணி வச்சிருக்க இடம் இம்பல் டவுன். அங்க பைரட் ஷிப்ல போகணும்னா ஒரு வாரம் ஆகும். ஆனா நேவி ஷிப்ல போனா வெறும் 4 நாள் தான். நேவி ஷிப் என்ன அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நினைப்பான்? அது அப்படி இல்ல. இந்த தண்ணி போற திசை இருக்குல்ல, அந்த ஓஷன் கரண்ட் வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கே ஆன ஒரு சில இடத்துல மட்டும்தான். சொல்ல போனா எனிஸ்லாபி, இம்பல் டவுன், நேவி ஹெட் குவார்டர்ஸ் அந்த மாதிரி இடம்லாம். மேட்டர் என்னன்னா, இந்த 3 இடத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா முக்கோணம் மாதிரி வரும். சோ அந்த இடத்துக்கு நடுவுல தான் ஒரு பெரிய சுழல் ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் இவங்க 3 பேர்த்தையுமே ஒன்னா கனெக்ட் பண்ணுது. இப்ப இந்த 3 இடத்தையும் சேர்த்து ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓபன் பண்ணாங்கன்னா அந்த தண்ணி அப்படியே உள்ள இழுக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நேவி கப்பல் அழகா உள்ள போயிடும். இன்கேஸ் அந்த கேட் ஓபன் ஆகலைன்னா இவங்க போற கப்பல் அப்படியே அந்த அலைக்கு அடிச்சுக்கிட்டு போயிருமே தவிர அந்த இடத்துல யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. பைரட் ஷிப்பாவே இருந்தா கூட அந்த ஒரு சுழல்ல போறதுக்கு கண்டிப்பா யோசிப்பாங்க. பட் போனாலுமே அது பஞ்சாயத்து. இன்கேஸ் அந்த வழியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் சுத்திட்டு வரணுமே தவிர ரிட்டர்ன்லாம் வர முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு நம்ம பையன் யோசிச்சுட்டு சடனா கேப்புக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் ஒன்னு எடுப்பான். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த விபுரு கார்டு. பரவாயில்ல, அதை பத்தி கிளவிக்குமே நல்லா தெரிஞ்சிருக்குது. என்ன அந்த கார்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டே வரும். இதை நம்ம பையலுக்கு கொடுத்ததே ஏஸ் தான். ஆனா இப்ப அவன் நிலைமை சரியில்லைங்கிறது அந்த பேப்பரை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஆக்சுவலா இத பேப்பர் ஆஃப் லைஃப்னு கூட சொல்லுவாங்களாமா. இந்த கார்டை கொடுத்த அந்த பர்சன் எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு காட்டும். அண்ட் அவங்களோட எனர்ஜி எந்த லெவல்ல இருக்குன்னு கூட இது காட்டும். இந்த பேப்பரை நம்ம பையன் வாங்கும் போது கையில இருக்க இந்த சின்ன பேப்பரை விட 10 மடங்கு பெருசா இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு சின்னதா இருக்குன்னா அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கடைசியா அந்த டெசர்ட்ல விட்டுட்டு போறப்போ எப்பவுமே இதை கையில வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருப்பான். நம்மால ஏதோ லெட்டர் போலன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருந்திருக்காது. ஏன்டா தேவையில்லாம ஏன்டா என்கிட்ட குப்பையெல்லாம் கொடுத்துட்டு போறேன்னு கேட்டா அது குப்பை பேப்பர் இல்ல. ஒரு நாள் நான் தேவைப்படும் போது அந்த பேப்பர் ஒன்னிய என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மறுபடியும் ஒரு நாள் மீட் பண்ணலாம். இன்கேஸ் உனக்கு அப்படி வேண்டாம்னா தூக்கி போட்டுருப்பான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வச்சுக்கிறேன்னு இருப்பான். என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு தம்பியை நினைச்சு கொஞ்சம் கவலை இருக்கத்தானே செய்யும். கடைசியில பார்த்தா இப்ப தம்பி அண்ணனை பத்தி கவலைப்படுற நிலைமை ஆயிருச்சு. என்ன ஏசுக்கு இவன் வந்து காப்பாத்துறது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு அவன் தான் ஸ்ட்ராங். பட் இருந்தாலும் இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம தான் போய் காப்பாத்தி ஆகணும். ஆனா அதுக்கு இப்ப நம்மளால பிளான் பண்ணி இருக்க ட்ரிப்பையே டோட்டலா மாத்தணுமே. அதனால சாரி காய்ஸ், உங்களை பார்க்க என்னால இப்ப வர முடியாது. நான் என் அண்ணனை காப்பாத்தணும்னு சொல்லி அவன் டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே மனசுல நினைச்சிட்டு நான் ஏச போய் காப்பாத்த போறேன்னு தொண்டையிலேயே கத்துவான். கிளவி கேட்டுட்டு என்ன தம்பி இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட, இது எவ்வளவு பெரிய சண்டையா மாறப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா? சொல்ல போனா அந்த சூறாவளியில மாற்ற வெறும் எறும்பு தான் நீ. உன்னை அத்தனை பேரும் அசால்ட்டா ஊதி தள்ளிடுவாங்க. சோ யோசிச்சு பேசுங்கிற மாதிரி கிளவி சொல்லுவான். அவன் சொந்த அண்ணனை போட்டு தள்ள போறாங்க. அவன் எப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பான்? என்னானாலும் சரி இதை நடக்க நான் விட மாட்டேன், போயே திருவேன்பான். கிளவியை பொறுத்த வரைக்கும் மில்லியன் சான்ஸ்ல ஒரு டைம் வின் பண்ற மாதிரி தான் இது. போன உடனே அவனை காப்பாத்துறதெல்லாம் நடக்காத காரியம். ஆனா இப்ப ஏஸ் மாட்டிட்டு இருக்கான்ல, அந்த ஜெயிலுக்கு லூஃபி போனாதான் கரெக்டா இருக்கும். அவன் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கானோ தெரியல. ஏன்னா அங்க போய்
போய் அவனை காப்பாத்தினா மட்டும்தான் சேஃப்டியா காப்பாத்த முடியுமே தவிர மரீன் போர்டுக்கு மட்டும் அவன் அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நேவி அட்மிரல்ஸ் 7 வார்லார்ட்ஸ் எல்லாருமே அங்கதான் இருப்பானுங்க. சொல்ல போனா ஏஸ் மேலதான் எல்லாரோட கண்ணுமே இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க நிலைமைக்கு ஏஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கைதி. லூஃபியால எல்லாம் இடையில புந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல போனா இப்ப இவன் போனாலுமே ஜெயில் கதவை ஒண்ணும் திறந்து போட்டிருக்க மாட்டானுங்க. ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இருக்கும். அங்கேயுமே என்டர் ஆகிறது பயங்கர கஷ்டம் தான். பட் என்ன பண்றது, பையன் தான் போயே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறானே. அவனுக்கு இப்போதைக்கு அங்க போகணும். அப்புறம் வேணா என்ன ஆகுது ஏதாகுதுங்கிறத பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப அவனுக்கு எப்படியாச்சும் ஏச பார்த்தே ஆகணும். எனக்கு ஏதாச்சும் பெரிய சைஸ் போட் இருந்தா கூட கொடுங்க, நான் பெடல் பண்ணியே அங்க போயிடுறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப வெறியோட சொன்ன உடனே கிளவி இரு ஏன் அவசரப்படுற, உன்னால தனியாலாம் அங்க போக முடியாது. அப்படி போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா 7 வார்லார்ட்ஸையும் அங்க அசம்பிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம பிரின்சஸ் முடியாது கிடையாது நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. இப்ப இவன் மட்டும் எனக்கு அந்த ஆர்டர்லாம் ஓகே நான் வரேன்னு சொன்னான்னா அதை யூஸ் பண்ணியே இவங்க அந்த நேவி ஷிப்ல ஏறி அழகா உள்ள போயிடலாம். இதை கேட்டோன்னு லூஃபி இன்னும் ஷாக் ஆயிடுவான். எது நேவி ஷிப் இங்க இருக்கான்னு. அப்படின்னா உடனே நான் பிரின்சஸ் பேசுறேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புவாங்க. அந்த டைம் திடீர்னு எனிஷிடான்னு ஒருத்தி அடிச்சு புரண்டு வருவான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, நல்ல வேலை வந்துட்டீங்க, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன்பா. அட என்ன சொல்லி தொலை எருமே, ஏன் சொல்லிட்டு மூச்சு வாங்கு, சஸ்பென்ஸ் தாங்க முடியலம்பாலா. அட நம்ம ஸ்னேக் பிரின்சஸுக்கு உடம்பு சரியில்லையாமா, என்ன பிரச்சனைனே தெரியல, ரொம்ப முடியாம பட்டு கிடக்குறான்னு சொல்லுவாளா. அவளாதான் 2 பேர்த்துக்குமே தூக்கி வாரி போடும். எது அவளுக்கு உடம்பு சரியில்லையா, ஐயோ அவளை வச்சுதானே இங்க பெரிய திட்டமே தீட்டி வச்சிருந்தோம், எல்லாமே ஊத்திச்சான்னு பதறி அடிச்சு போவாங்க. டாக்டர் எவ்வளவோ செக் பண்ணி பாத்துட்டாங்க, அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, பயங்கரமா மூச்சு வாங்குது, தலை வலிக்குது, எதுவும் சாப்பிட முடியல. அப்படியே பொறுமையா திரும்பி அவ தங்கச்சிகளை பார்த்து நான் சாக போறேன் நானு கேஷுவலா கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.